2024 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 3 அறிமுக வீரர்களுடன் களம் காணுகிறது. சொந்த மண்ணில் அசுர பலத்தில் இருந்த ஆஸ்திரேலிய வீரர்கள் எப்படியும் வென்று விடுவோம் என சாதாரணமாக இருந்தனர். அப்போது தனது முதல் பந்திலேயே ஸ்டீவ் ஸ்மித் என்கிற தலை சிறந்த பேட்டை சாய்த்தது ஒரு இளம் புயல். அந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் மார்னஸ் லபுசேனும் வீழ்கிறார். யார் இந்த வீரர் என ஜாம்பவான்கள் பலர் கேட்க அனைவரது வாயில் இருந்து வந்த பெயர்தான் ஷமர் ஜோசப். ஒரே ஒரு வருடம்தான் உள்நாட்டு கிரிக்கெட் செக்யூரிட்டி பணியில் இருந்து உலகம் போற்றும் கிரிக்கெட் வீரர். 24 வயதில் அனைவரும் விழிகளை உயர்த்தி பார்க்கும் பவுலர். இந்த அத்தனை பெருமை வார்த்தைகளும் இவருக்கு நிச்சயம் பொருந்தும். 1999 கரீபியன் தீவுகளில் அடிப்படை வசதி கூட இல்லாத பரக்கரா கிராமம்தான் ஷமர் ஜோசப் பிறந்த இடம். இங்கு செல்ல வேண்டும் என்றாலே நகரத்தில் இருந்து 2 நாட்கள் படகில் செல்ல வேண்டும். 3 சகோதரிகள் 5 சகோதரர்கள் என இவரது குடும்பம் மிகப்பெரியது. அதே போல பொறுப்புகளும் மிகப்பெரியது. அதனால்தான் சிறு வயதில் இருந்தே கிரிக்கெட் மீது ஆர்வம் இருந்தும் அதை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு செக்யூரிட்டி வேலைகளுக்கும் கூலி வேலைகளுக்கும் சென்று கொண்டிருந்தார். எனினும் கிரிக்கெட் தனது வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் அவரை விட்டு செல்லவில்லை. கிடைக்கும் நேரங்களில் தனக்கு மிகவும் பிடித்த கர்ட்லி ஆம்ரோஸ், கர்ட்னி வாஷ் ஆகியோரது வீடியோக்களை பார்த்து பந்து வீச கற்றுக்கொண்டுள்ளார். ஒரு கட்டத்தில் தனக்கு இனி கிரிக்கெட் தான் வாழ்க்கை என முடிவெடுத்த அவர் தனது பணிகளை ராஜினாமா செய்துவிட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, கிரிக்கெட் ஆடப்போகிறேன் என கயானா அணிக்காக உள்நாட்டு போட்டியில் களமிறங்கினார். அந்த சீசனில் வெறும் 3 போட்டிகளில் விளையாடி 9 விக்கெட்டுகளை எடுத்தார். அதிலே மிரண்டு போன வெஸ்ட் இண்டீஸ் தேர்வாளர்கள் நேரடியாக வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக எடுத்துக்கொண்டனர். அதன் பின்னர் நடந்ததுதான் ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரில் நடந்த மேஜிக். இந்த போட்டியில் ஒரு வேகப்பந்து வீச்சாளராக மட்டுமல்ல, ஒரு பேட்ஸ்மேனாகவும் வெஸ்ட் இண்டீஸை காத்து நின்றார். வெஸ்ட் இண்டீஸ் அணி 133 ரன்களுக்கு எல்லாம் 9 விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாறியது. அப்போது கடைசி வீரராக என்ட்ரி கொடுத்த ஜோசப் கடைசி விக்கெட்டிற்கு 55 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார். அவர் மட்டும் 36 ரன்களை விளாசினார். உலகின் தலை சிறந்த பவுலர்களான மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஜோஸ் ஹேசல்வுட் ஆகியோர் ஜோசப்பின் விக்கெட்டை எடுக்க போராடியது இன்றும் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தும். அதன் பிறகு அந்த தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் படையை தலைவன் போன்று வழிநடத்தியது அவர்தான். இதனைத் தொடர்ந்து தற்போது நடந்து வரும் தென்னாப்பிரிக்க தொடரிலும் வாய்ப்புகள் கிடைத்தன. 2வது போட்டியில் களமிறங்கிய அவர் 5 விக்கெட்டுகளை சாய்த்து தான் யார் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார். குறிப்பாக அவர் வீசிய பந்தில் ஸ்டம்புகள் பறக்க அவுட்டான ஏடன் மார்க்ரம் எப்படி இது நடந்தது என்பது புரியாதவாறு ஆச்சரியத்துடனேயே வெளியேறினார். அதே யோசனைதான் தற்போது அனைத்து தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன்களுக்கும் எழுந்துள்ளது. திறமைகளை தேடி தேடி பிடிக்கும் IPL தொடர் ஷமர் ஜோசப்பை மட்டும் விட்டுவிடுமா? நடந்து முடிந்த IPL 2024 தொடரில் கொல்கத்தா அணிக்காக ஒரே ஒரு போட்டியில் பந்து வீசியுள்ளார். இனி வரும் தொடர்களில் இவருக்கான போட்டி இன்னும் அதிக அளவில் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உலகின் எந்த மூலையில் எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, சரியான திறமை இருந்தால் போதும் அவனை தானாக தூக்கிவிடும் என்பதற்கு ஷமர் ஜோசப்பும் ஒரு சாட்சி.